கடந்த ஆண்டு எஸ்எஸ்டி எனப்படும் விற்பனை சேவை வரி மூலம் சுமார் 44.7 பில்லியன் ரிங்கெட் வசூலிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் இந்த தொகை 41.3 பில்லியன் ரிங்கெட்டாக இருக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் நிதி அமைச்சு எழுத்துப்பூர்வ பதிவில் இதனை கூறியிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தின் நிதி அறிக்கையில் இந்த வியூகம் இறுதி செய்யப்படும் என்று அது கூறியது. கம்பார் தொகுதி பாக்காத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் சொங் ஜமீன் எழுப்பிய கேள்விக்கு நிதி அமைச்சு பதிலளித்தது. கடந்த ஆண்டு எஸ்எஸ்டி வரி வசூல் தொகை என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கிடையே 2019ஆம் ஆண்டு தொடங்கி 2024ஆம் ஆண்டு வரையில் சீனி கலந்த பானங்கள் மீதான கலால் வரி வசூல் 447.5 மில்லியன் ரிங்கெட்டாக பதிவானது என்று அமைச்சு கூறியது. தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் சீனி அடங்கிய பானம் அல்லது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சீனி அடங்கிய பானங்களுக்கு கலால் வரி விதிக்கப்படுகிறது என்று அமைச்சு தெளிவுபடுத்தியது. நீரிழிவு, உடல் பருமன் ஆகிய பாதிப்புகளுக்கு மிதமிஞ்சிய சீனி பயன்பாடுதான் காரணமாக உள்ளது என்பதால் 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் சீனிக்கு எதிரான யுத்தம் தொடங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்தது. 2025 ஜனவரி 1 தேதி தொடங்கி கட்டம் கட்டமாக சீனி அடங்கிய பானங்களுக்கான கலால் வரி 1 லிட்டருக்கு 40 காசிலிருந்து 90 காசாக உயர்த்தப்படுகிறது என்றும் அமைச்சு தெரிவித்தது. பத்துகாவான் தொகுதி பாக்காத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் சவ் கொன்யோ எழுப்பிய கேள்விக்கு அமைச்சு இந்த பதிலை அளித்தது. நீரிழிவு நோய் பாதிப்பை ஒழிப்பதற்காக சுகாதார நோக்கத்திற்கு இந்த கலால் வரி வசூல் அமைகிறது என்றும் மொத்த வசூல் தொகை என்ன என்றும் சவ் கேள்வி எழுப்பினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.